கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்க தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிஐ குழுவில் மேலும் 6 பேர் இணைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நிச்சயமாக கரூரில் கடந்த 27ஆம் தேதியன்று வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 6 சிபிஐ அதிகாரிகள் இதில் தற்பொழுது வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் சாட்சியங்கள் பெறுவதற்காக சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பிய நிலையில் 4 பேர் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். வழக்கின் விசாரணை அதிகாரியாக சிபிஐ கூடுதல் எஸ்பி முகேஷ்குமார் அளித்திருந்த சம்மன் அடிப்படையில் 4 பேர் தற்பொழுது ஆஜராகி இருக்கின்றனர். இந்த கூட்ட நெரிசல் வழக்கின் உண்மைத்தன்மை மற்றும் சூழ்நிலை குறித்து அறிந்ததால் சாட்சி பெறுவதற்கான நோக்கத்திற்காக சம்மன் மூலமாக நேரில் ஆஜராகும்படி இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ள சுற்றுலா மாளிகைக்கு பொதுமக்கள் மற்றும் போட்டோகிராஃபர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளர்கள் என எஸ்ஐடி தரப்பில் இருந்து இதுவரை நடைபெற்ற விசாரணையில் அடிப்படையில் ஆஜராகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.